பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 3/4 கப் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் உள்ளே சேர்த்துடலாம். மசாலாவோடலாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. பாருங்கள், சிக்கன் மசாலாவோடலாம் நல்லா சேர்ந்துச்சு. சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அடுத்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை பல்ஸில் விட்டு எடுத்துடலாம். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் 2 தடவை மிக்சியில் போடணும் அப்படின்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு டைம் அரைச்சி எடுத்தது. இப்போ மசாலாவில் சிக்கனை போட்டு நம்ம வேக வைக்கிறப்போ அப்போ தான் 2 நிமிஷத்தில் கொஞ்சம் குக் ஆகும். அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப ஃபுல்லாக குக் ஆகும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சோம். இப்போ அரைக்கிறது எதுக்காகன்னா அப்போ தான் கட்லெட் ஒன்றோட ஒன்று பிரியாமல் ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் கூட ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பால் நான் எடுத்திருக்கேன். அது இந்த கையில் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட்லெட் ரெடி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் செஞ்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் கட்லெட்ஸ் எல்லாம் பொரிக்க ரெடியாக இருக்குது. வாங்க பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை போட்டுடலாம். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, அப்போ வெளியே மட்டும் கருகீரும், உள்ளே வேகாது. அதே மாதிரி நீங்கள் கட்லெட்டை தட்டுறப்போ வந்துட்டு எந்த வித கீரலுமே இல்லாத மாதிரி தட்டிக்கோங்க. கீரல் இருந்துச்சுன்னா பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்ஸையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். உள்ளே சூப்பராக சாஃப்டாக இருக்குது, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.